இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கௌதம் இருக்கார்ல, மிரட்டி விட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கிரண வந்து பலார் பலார்ன்னு கன்னத்திலே அறையிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணி எங்களை இங்கே வர வச்சு உங்களுக்காக சர்ப்ரைஸ் பண்ண சொன்னதே அண்ணன் தான். பாருங்க அண்ணன் எப்படி அழகாக கிளம்பி வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம கௌதமுக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மேலேருந்து கௌதம் வந்து இறங்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க. உடனே அபர்ணா வந்து சந்தோஷ்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அவங்க குடும்பத்துக்கே வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸை வந்து கௌதம் வந்து யாருக்குமே தெரியாமல் பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்களும் தான் இருக்கீங்களே, எனக்கு ஒன்றுமே பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அபர்ணா வந்து சந்தோஷம் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து வந்துடுறாரு. வந்த உடனேயும் ரேணுகா வந்து சொல்கிறாங்க, ஏம்மா உனக்காக வந்து அம்மா ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்திருக்கா. இந்த சேலை யார் செலக்ட் பண்ணது தெரியுமா? உன் தம்பி தான் செலக்ட் பண்ணியிருக்கான், வாங்கிக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த சேலையை வாங்க போகிறாங்க. வாங்க போகிற நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா ரேணுகாவுக்கு வந்து அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. அந்த சேலையெல்லாம் தீப்பிடிச்சி எரிஞ்சதில் அந்த ஞாபகம் வந்துடுது. அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு. டக்குன்னு அவங்க ரியலைஸ் ஆகிட்டு இந்தா மது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குறாங்க. அதை பார்த்துட்டு மாயா வேற சொல்கிறாங்க, அண்ணி உங்கள் தம்பி மட்டும் செலக்ட் பண்ணல, நானும் பார்த்து தான் செலக்ட் பண்ணேன், நல்லா இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரேணுகா இருக்காங்களா, அவங்க வந்து குங்குமம் கொண்டு வந்திருக்காங்க. கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு குங்குமம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து வச்சு விட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட வந்து கொடுக்காங்க. கொடுத்துட்டு மாப்பிள்ளை வச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் வச்சு விட போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பழைய ஞாபகம் வருது. அதாவது வக்கீலை கூப்பிட்டு வந்து எனக்கு வந்து மதுவை பிடிக்கலை, டைவர்ஸ் பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சைன் போட்டு கொடுத்தார்ல, அந்த இது வந்து ஞாபகம் வருது. சரின்னு சொல்லிட்டு ரியலைஸ் ஆகிட்டு அவர் அதுக்கடுத்து வந்து குங்குமம் வச்சு விட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு வாங்க கேக் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மதுமிதா போய் வந்து கேக் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா இங்கிட்டு நம்ம இவருக்கார லட்சுமணை வந்து அபிஷேக் கிட்ட வந்து கேட்காரு, டேய் என்னடா என்னதோ இந்த ஃபங்க்ஷனில் அது நடக்கும் இது நடக்கும்னு சொன்னேன், ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் ஜாலியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுங்க மாமா, இந்த டயத்தில் வந்து வந்திருக்கணும், ஆனால் என்னன்னு தெரியலையே இன்னும் வராமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கை தட்டிக்கிட்டே வந்து அங்கிட்டிருந்து வந்து கிரண் நடந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது. முக்கியமாக பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மது அவங்க ஃபேமிலி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. எப்பா இவன் வந்து ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கான்ப்பா, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து கொந்தளிக்காங்க. டேய் இது வந்து இந்த நேரம் கிடையாது, எல்லாம் ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கடுத்து பார்த்துக்குருவோம், இப்போதைக்கு வந்து அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அவர் வந்து அமைதியாக இருக்க சொல்கிறாரு. அவர் கிரண் வந்து வந்தவர் சும்மா வருவாரா, கையில் வந்து ஒரு ரோசா பூவோடு வராரு. ரோசா பூவை கொண்டுட்டு கையில் மெதுவாக வந்துட்டு ஹாப்பி பர்த்டே மது அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா பூவெல்லாம் நீட்டுறாரு. அதை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்ன பிறந்தநாளுக்கு வந்துட்டு ஒரு கல்யாணமான பொண்ணுக்கிட்ட ரோசா பூ கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி மதுமிதா வந்து அதை மெதுவாக வாங்கி வச்சுக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து சரி கேக் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து கேக்கை வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம கௌதம் தான் ஊட்ட போகிறாங்க. அப்போ வந்து மது ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மதுமிதா வந்து நிற்காங்க. டக்குன்னு போய் அந்த கேக்கில் ஒரு பகுதியை பிச்சு மதுமிதாக்கே ஊட்டி விட போகிறாங்க. மதுமிதா வந்து டக்குன்னு கையை தட்டி விட்டுறாங்க. ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, இது எங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே என்ன மது எல்லாத்தையும் மறந்துட்டியா, நீ சொன்னதுனால தானே வந்தேன், நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம், எனக்கு வந்து என் ஹஸ்பண்டு கூட வாழ பிடிக்கலை அப்படி இப்படின்னு சொன்னையே, அதெல்லாம் இப்போ கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏய் என்ன லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜீவா வந்து கொந்தளிக்காரு. கொஞ்சம் இருங்க ஜீவா, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் ஜீவா கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்போம், ஏய் கிரண் நீ பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து சொல்கிறாரு. சார் உங்ககிட்ட தான் சார் அந்த உண்மையை சொல்லணும், நானும் மதுமிதா வந்து லவ் பண்ணோம் சரியா, இப்போயும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், எனக்கு வந்து வேலை இல்லை, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரிஞ்சு தான் மதுமிதா தான் உங்கள் கம்பெனியில் வந்து என்னை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. ஏன் பிறந்தநாள் கூட நான் தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுக்கணும், இந்த பிறந்தநாள் பார்ட்டி கூட என் கூட தான் செலிப்ரேட் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. தம்பி இவன் பொய் சொல்கிறான் தம்பி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இவன் எதை முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். இவனுக்கும் மதுமிதாக்கும் முன்னாடி என்னமோ இருந்துச்சு, உங்ககிட்ட மறைச்சது என்னமோ உண்மை தான், ஆனால் இப்போ வந்து எதுவுமே கிடையாது, இவன் தான் வந்து மதுமிதா வேண்டான்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா ரேணுகா தேவி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், நாங்கள் முன்னாடி லவ் பண்ணோம், அது என்னமோ உண்மை தான், ஆனால் வந்து மதுமிதா வந்து நான் விட்டுட்டு போகல, அவள் வந்து ஒரு பணக்கார வீட்டுக்கு வந்து போகணுன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டு கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எங்கள் 2 பேர்த்துக்கு வந்து ஆல்ரெடி வந்து என்கேஜ்மெண்ட்டே நடந்துருச்சு. என்ன மது நீ சொல்லலையா, உங்கள் வீட்டுக்காரங்க தான் அதை சொல்லாமல் பொய் சொல்லி வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, ஆனால் நீயாவது வந்து இந்த உண்மையை வந்து சொல்லியிருப்பேன்னு நினச்சேன், நீயும் சொல்லலை போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து கௌதம் வந்து கேட்டுட்டு அமைதியாகவே இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா
நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, "டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாணம் முடிஞ்சு என் பொண்ண வந்து ஒரு வீட்டுக்கு வாழ வந்திருக்கு. இந்த இடத்துல வந்துக்கிட்டு இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியேடா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில அடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்து பார்த்தா நம்ம ஜீவா வந்து சொல்கிறாங்க, "மாமா நீங்கள் எதுனாலும் வந்து யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அதை வந்து நம்பாதீங்க. 2 பக்கம் கேளுங்க. இவன் சொல்கிறதெல்லாம் பொய். அக்காவுக்கு வந்து உங்கள தான் பிடிச்சிருக்கு. உங்கள் கூட தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப விருப்பப்படுறா. இப்போ வந்து இவன் தேவையில்லாமல் ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா யோசிச்சு எதனாலும் முடிவெடுங்க மாமா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஜீவா கொஞ்சம் அமைதியாரு. அவனை முழுசாக சொல்ல விடு. அவன் என்ன சொல்கிறான்னா நம்மளும் கேட்டுக்கிடுவோம். கேட்டதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்ன சார் இவங்க எல்லாம் ஒன்று ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை நம்பலை போலையே. நீங்கள் நம்பலைனா நான் வேணால் உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் கார்டு சாரி ஆதாரம் எல்லாம் காட்டவா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன ஆதாரம் வச்சுருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எங்கள் மதுமிதா வந்து இந்த பிறந்தநாள் நீ இந்த பார்ட்டிக்கு முன்னாடி என் கூட தான் வந்து பார்ட்டி கொண்டாடிட்டு வந்தா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மதுமிதா கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து அங்கே போனீங்களா போனீங்களா அப்படின்னு கேட்காங்க. "சார் நான் காட்டுறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் வந்து மொபைல்லேருந்து வீடியோ எடுத்து காட்டுறாரு. அவங்க வந்து அவங்க வீட்டில் போயிட்டு பிறந்தநாள் கொண்டாடுறப்ப ஃபஸ்ட்டு லைட் ஆன் பண்ணி டக்குன்னு அந்த ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லியிருப்பார்ல, அதை மட்டும் வீடியோவாக எடுத்து கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு. "பாருங்கள் சார், மது வந்து அங்கே தான் வந்து என் கூட தான் வந்து இருந்தா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து நம்ம கௌதம்க்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது. "என்ன மது, அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீங்கள் வந்து அவன் வீட்டில் போய் பிறந்தநாள் கொண்டாடினீங்களா? சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள்" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "ஆமாம் கௌதம், ஆமாம் கௌதம், நான் வந்து போனேன். ஆனால் எதுக்கு போனேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. "ஏங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது. அதான் போயிருக்கீங்களே, பிறகு என்ன? இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டாம். என்னால் எல்லாத்தையுமே புரிய முடியுது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா அவங்க அப்பா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. "மாப்பிள்ளை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. என் பொண்ணு வந்து தங்கமான பொண்ணு. தப்பெல்லாம் பண்ணலை. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணா. அது என்னமோ உண்மைதான். ஆனால் இந்த படுவாய் பையன் வந்து எங்ககிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுருதின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க நல்ல பணக்காரங்க. அதனால் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எங்கள் பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோம். இந்த உண்மையை வந்து உங்ககிட்ட சொல்லலை. அது என்னமோ உண்மைதான். அதுக்காக வந்து என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காலில் போய் விழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மதுமிதா வந்து, "அப்பா என்னப்பா நீங்கள் எந்திரிங்கப்பா முதல்ல. காலெல்லாம் விழுகக்கூடாதுப்பா. அவன் ஒரு பொய்யான தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாமா போய் நம்ம காலில் விழுகணும். அப்பா எனக்காக ஒன்றே மட்டும் பண்ணுவீங்களாப்பா" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "சொல்லுமா என்னம்மா பண்ணணும்? நான் தப்பு பண்ணல சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களே" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "ஏம்மா நீ ஏன் ரத்தம்மா, நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "அப்பா இப்போயும் நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் மகளா வந்து என்னை ஏற்றுக்கிருவீங்களா" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "ஆமா உன்னை நான் என் மகளா வந்து ஏற்றுக்கிருவேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "சரிப்பா இவன் வந்து என்னோடய வாழ்க்கையை கெடுத்துட்டான். இனிமேல் நான் இங்கே இருந்தால் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் மரியாதை கிடையாது. வாங்கப்பா நம்ம வந்து நம்ம வீட்டுக்கே போயிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அந்த நேரத்தில் கௌதம் வந்து, "நிறுத்துங்க, எங்கே போகிறீங்க? உண்மையை வந்து எனக்கு முழுசாக தெரியணும். அவன் ஒன்று சொல்கிறான், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. இப்போ மதுமிதா நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் நம்புவேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் கிரண் இங்கே வாடா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையாடா" அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து கேட்காரு. "சார் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தில் வந்து நிற்காரு. பலார்னு கன்னத்தில் ஒரு அரைஞ்சிறாரு. "என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து கிரணை கன்னத்திலே அரைகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.